தற்போதைய செய்தி, மயிலாடுதுறை மதுவிலக்கு டிஎஸ்பிக்கு கார் தரவில்லை என்ற தகவல் தவறானது என்று மாவட்ட காவல்துறை தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கிருஷ்ணகுமாரிடம் கேட்கலாம். கிருஷ்ணகுமார், இப்போ மாவட்ட காவல்துறை அளித்திருக்கக்கூடிய விளக்கம் என்ன? காயத்ரி, மயிலாடுதுறை மாவட்ட டிஎஸ்பியாக உள்ளவர், மதுவிலக்குத்துறை டிஎஸ்பியாக உள்ளவர் சுந்தரேசன். இவர் கடந்த 9 மாதங்களுக்கு முன்பு மயிலாடுதுறை மாவட்டத்தில் மதுவிலக்கு டிஎஸ்பியாக பொறுப்பேற்றார். இவருக்கு கடந்த 1 வார காலமாக இவர் ஏற்கனவே பயன்படுத்திய இந்த வாகனம் மாவட்ட காவல்துறையால் திரும்ப பெற்றுக் கொள்ளப்பட்டதாக கூறப்பட்டது. இந்நிலையில் கடந்த 2-3 நாட்களாக அவர் இருசக்கர வாகனத்தை பயன்படுத்தி வந்ததாக கூறப்பட்ட நிலையில் இன்று காலை அவர் தனது மாருதி நகரில் உள்ள அவரது வீட்டில் இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள டிஎஸ்பி அலுவலகத்துக்கு சாதாரணமாக நடந்து வந்தார். இது குறித்து ஊடகங்களில் தகவல் பரவியது. அந்த வாகனத்தை தர மறுத்த காரணத்தால் அவர் நடந்து வந்ததாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் தற்போது மாவட்ட காவல்துறையானது ஒரு விளக்கம் அளித்துள்ளது. டிஎஸ்பியிடம் ஏற்கனவே கடந்த வாரம் அலுவல் பணிக்காக பெறப்பட்ட வாகனம் இன்று காலை அவரிடம் மீண்டும் திரும்பி வழங்கப்பட்டுள்ளதாகவும் இது குறித்து ஊடகங்களில் தவறான தகவல் பரவியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது போன்ற தகவல்களை பரப்புவதற்கு முன்பு சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளை விளக்கம் கேட்டு அது பிறகு தகவல் தெரிவிக்குமாறும் அச்செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயத்ரி, நன்றி கிருஷ்ணகுமார் விவரங்களுக்காக.